ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல சூப்பரா ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நல்ல டீ டைமுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பாக்கெட் தாங்க பார்க்க போறோம். நல்லா வெளியே கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டா ஃபில்லிங் எல்லாம் வச்சு நல்லா சூப்பர் டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு ஆலு பாக்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஆலு பாக்கெட் செய்யறதுக்காக நான் 1 கப் போல மைதா மாவு வந்து எடுத்திருக்கேங்க. அதை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி அஜ்வைன் அதாவது ஓமம் வந்து எடுத்திருக்கேங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஓமத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதுலயே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா மாவோட கலந்து விட்டுறணும். ஃபுல்லா ஆயில் எல்லாமே நல்லா மாவுல மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி கையில பிடிச்சு பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அப்பதான் ஆயில் கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஆயில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலயே 1/4 கப் போல தண்ணி வந்து சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, மாவு நான் ஃபுல்லாவே பிசைஞ்சு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நீட்டா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அவ்வளவுதான், மாவு ஃபுல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாங்க. இந்த பக்கம் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேங்க. உள்ள ஃபில்லிங் வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற 1 கப் மாவுக்கு இந்த 4 உருளைக்கிழங்கு போதும். மேஷர் வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இது இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாங்க. இதோடவே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா பச்சை மிளகாய் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுலயே 1 டீஸ்பூன் போல ஜீரகத்தூள் எடுத்திருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுருவோம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டேன். இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லா மேஷ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நமக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா வைக்கிறதுக்கு வரும். இப்ப உருளைக்கிழங்கு நான் மசிச்சதை சேர்த்துட்டேன். நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. இதுலயே கொஞ்சமா மல்லித்தலை கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. சாட் மசாலா சேர்த்துறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், இருந்தா சேர்த்துக்கோங்க. இப்ப சாட் மசாலாவையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப பாருங்க, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு பவுல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உள்ள வச்சு நம்ம சீல் பண்றதுக்காக இந்த மிக்ஸ் ரெடி பண்றோம். இப்போ நம்ம மைதா மாவு பேட்டர் நல்லா கலந்து விட்டுட்டேன். இது இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு. ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் போல நல்லா ரெஸ்ட் விட்டீங்கனாலே மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்ப நம்ம மாவை அப்படியே ஒரு சப்பாத்தி கட்டையோ இல்லைன்னா கவுண்டர் டாப் மேலேயோ போட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம சின்ன சின்ன பால்ஸா பிரிச்சுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி பால்ஸ் பிரிச்சு எடுப்போமோ அதே போலவே குட்டி குட்டி பால்ஸா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 5 பால்ஸ் பக்கமா பிரிச்சு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்திருக்கிற 1 கப் மாவுக்கு 5ல இருந்து 6 உருளைக்கிழங்கு பாக்கெட் கிடைக்குங்க. இப்போ எல்லா உருண்டையுமே நான் இது போல உருட்டி வச்சுட்டேன். இப்போ ஒரு உருண்டையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மீதி உருண்டையெல்லாம் தனியா எடுத்து வச்சிருவோம். இப்ப நான் ஒரு உருண்டையை மட்டும் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமா மைதா மாவு டஸ்ட் பண்ணிட்டு நல்லா நீள் வாக்குல நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்பவும் போல சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே போலதான், ஆனா நீல வாக்குல ரவுண்டா தேய்க்காம நல்லா நீல வாக்குல தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம பேக்கெட் பண்ணும்போது கரெக்டா பிரியாம வருங்க. இப்ப பாருங்க, நல்லா நீல வாக்குல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டேன். இதுக்கு மேலேயே நம்ம மைதா மாவை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சைடெல்லாம் மைதா மாவை லைட்டா பூசி விட்டுட்டோம்னா நமக்கு நல்லா சீல் ஆயிடும்.
ஸ்டஃபிங்கோட சேர்த்து நம்ம ஆயில்ல போட்டு பொரிக்கும் போது நம்மளுக்கு வெளியே வராம இருக்கும். இப்போ இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சிட்டு 2 சைடும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோல பண்ற மாதிரியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா பாக்கெட் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு சைடு வந்து பேக் வச்சு மடிச்சுக்குவோம். அவ்வளவுதான், நம்மளோட பாக்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம இது போலவே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டையை எடுத்து நல்லா நீட்டா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபுல்லா நீள் வாக்குல தேய்ச்சி எடுத்துக்குவோம். எவ்வளவு சன்னமா தேய்க்க முடியுமோ அவ்வளவு சன்னமா தேய்ச்சிக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இதுல நம்ம ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். இப்போ மைதா மாவை நல்லா ஃபுல்லா தடவி விட்டுருவோம். அந்த கார்னர்ல இருந்து ஒரு மடிச்சுட்டு இந்த சைடும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாங்க. இப்போ கார்னர்லயும் ஃபுல்லா மைதா மாவை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத மாதிரி நல்லா வந்து சீல் பண்ணி வச்சிருங்க. அவ்வளவுதான், நியூ பாக்கெட்டும் ரெடி பண்ணிட்டேன். இதே போலவே மீதி இருக்கிற மாவுலையும் ஃபுல்லாவே வந்து நான் பாக்கெட் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ அடுப்புல ஆயில் வந்து சூடுபடுத்தி இருக்கேங்க. நல்ல மீடியமான ஹீட்ல தான் ஆயில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிடும். நல்லா மேல கலர் வந்துடும், ஆனா உள்ள எல்லாம் வேகாம இருக்கும். இப்போ நான் மீடியமான ஹீட்ல இருக்கிற ஆயில்ல வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. நம்ம போட்டு பொரிச்சு எடுத்து வெளியே எடுக்கிற வரைக்குமே ஆயில் வந்து மீடியமான ஹீட்ல தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்க்கு கொண்டு வர வேண்டாம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்மளோட ஆலு பாக்கெட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதே போலவே மீதி இருக்கிற ஆலு பாக்கெட்ஸை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன், வெளியே எடுத்துருவோம். நல்லா டேஸ்டியான ஆலு பேக்கெட்ஸ் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.